நிதி தமிழகத்துக்கு வஞ்சிக்கப்படுது இந்த மாதிரி சொல்லுங்க. ஆனால் இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி தமிழகன்ற வார்த்தை கூட வரலையே அப்படின்னு. 25 எம்பி கொடுத்துருந்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை. யூபிலையும் அதே மாதிரி கொடுத்துருக்கு வரலையா? யூபிக்கும் திட்டம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க தம்பி. அதை விட அதிகமான எம்பி கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு அன்புமணி ஐயாவுக்கு நான் பதில் சொல்லலை. அரசியல் பேசலை, நான் பேசக்கூடாது. இல்லை அப்படி கொடுத்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காங்க, அது தவறுன்னே சொல்லியிருக்காங்க. நிதி வஞ்சிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசை கண்டித்து பேசியிருக்காங்க நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா அவங்களை பேச அது ஒரு பாரத பிரதமர் தலையில் நடக்கின்ற கூட்டத்தில் ஒரு மாநில முதல்வர் போனால் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்கணும். அவங்க எவ்வளோ பேசினாலும் அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கலாம். அதனால கூட ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தவறில்லை. நிச்சயமாட்டு அவங்களுக்கும் என்ன செய்திருக்கணும், பேசுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும். உங்களுக்கு தெரியும், நிதி ஆயோக்கினால போகிறதுனாலையோ அதில் போய் கலந்துக்கிட்டதுனால அந்த அம்மாவை பேச விடாமல் திரும்ப அனுப்புனாங்க அப்படின்ட்டு நம்ம பத்திரிகைகள் ஊடகங்களில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய முதல்வர் எவ்வளோ விவரமாக முதல்ல முடிவெடுத்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அங்கே நடக்குன்னு தெரிஞ்சு போகிறத புறக்கணிச்சிட்டாங்க. இன்னொன்று தெரியுது, 9வது நிதி ஆயோக் கூட்டம். இந்த கூட்டத்தில் கலந்த மாநிலத்துக்கு எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. நிதி ஆயோக்குங்கிறது முன்னால் இருந்த பிளானிங் கமிஷன். அதை மாற்றி இந்த மாண்புமிகு ஐயா மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை நிதி ஆயோக்குன்னா, நிதினா நம்ம ஆட்கள் எல்லாம் ஏதோ ஃபைனான்ஸ் நிதி நமக்கு கிடைக்குமோ அப்படிங்க, அது இல்லை. அது பொருள் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவை மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது ஒன்று, கடனை ரைட்ரா பண்ணுறது ஒன்று. அவங்கள தவிர வேறு யாருக்கும் சலுகைகள் அதிலிருந்து நிதி ஆயோக்கிலிருந்து வந்ததாட்டி எனக்கு தெரியல. கடந்த 10 வருஷ ஆட்சியில் நான் பார்த்துருக்கேன். அதன் மூலம் ஒன்றும் பெருசாக வராது. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன் வஞ்சிக்கப்படுதுன்னு நம்முடைய முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எப்படி புறக்கணிச்சிருக்காங்கன்னு சில பேர் புறக்கணிக்கலை, எல்லாமே வருதுங்க. பிளானிங் நான் பிளானிங் ரெகுலர் ஆட்டு ஆசிரியர் சம்பளம், நம்முடைய சுகாதாரத்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணம், ரயில்வேக்கு கொடுக்கின்ற பணம், மிலிட்ரி கொடுக்கின்ற பணங்கள்லாம் நான் பிளானிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் தடை பண்ணமில்லை, யார் வந்தாலும் பண்ண மாட்டாங்க. புதிதாட்டு திட்டம் வந்திருக்கும். செய்யூரில் 4000 மெகாவாட்டுக்கு ஒரு மின் திட்டத்துக்கு மறைந்த தலைவர் கலைஞர் 4000 ஏக்கர் நிலம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை இந்த அரசு 2015 இப்போது இருக்கின்ற மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் எனர்ஜி மினிஸ்டராக இருக்கும்போது டெண்டர் விடுறதுக்காக இங்கே வந்தாங்க. 2015 மார்ச்னு நினைக்கிறேன். அப்போ அது சிங்கிள் டெண்டர், அதனால் கேன்சல்னு சொல்லி ஏதோ ஒன்று நடந்து அடுத்த உடனடியாக 3 மாதத்தில் வைப்பண்ணாங்க. என்ன செய்யலை, வைக்கலை. அதை வச்சுருந்தா நமக்கு 4000 மெகாவாட்டில் நமக்கு 2000 மெகாவாட்டு தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கோம். இந்த மின் கட்டணமே உயர்த்தியிருக்காங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் வாங்கும்போது தான் நமக்கு அதிகம் வருது. அப்போ அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க. அதை ஏன் செய்யலைங்கிறது தான், இந்த பிளானுக்கு ஏன் பணம் தரல. அதே போல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏன் பணம், இது கூட உள்ளதெல்லாம் எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு நமக்கு மட்டும்தான் இன்னும் வேலை முடியாமலே இருக்குது. அதுவும் நமக்கு ஒரு ஃபண்டிங் ஏஜென்சியை ஜப்பானில் சொல்கிறாங்க. நமக்கு மற்ற எல்லா இடத்துக்கும் ஒன்றிய அரசே 2000 கோடி 3000 கோடி கொடுத்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுக்காங்க. நமக்கு மட்டும் ஃபண்டிங்கில் நீங்கள் கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்லுறாங்க. அதுவும் இன்னும் நமக்கு பிடிச்சி தரல. உங்களுக்கு தெரியும், மெட்ரோ திட்டம், 2வது மெட்ரோ திட்டம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயா எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஆரம்பித்தது. அவங்க ஆரம்பித்தது தானே, அதுக்கு ஏன் நமக்கு இப்போ அந்த திட்டத்துக்கு நிதி தரல? அதே போல் புதுசாட்டி ஏன் திட்டம் தரல? மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ திட்டத்துக்கு நிதியும், அந்த திட்டத்துக்கே அனுமதியும் தரல, நிதியும் தரல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. நீங்கள் மெட்ரோ திட்டம்னா சாதாரணமாக நினச்சிக்கிட்டாண்டா. வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகை, வாகனங்கள் அதிகரிப்பு, எவ்வளவு போக்குவரத்து நெரிசல், இவற்றையெல்லாம் நம்முடைய ஒரு 100 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதான் சரி பண்ணணும்? மெட்ரோ திட்டம் தான் சரி பண்ணணும். அதுக்காக தான் கேட்கும், ஏதோ வாங்கியது இல்லை. இருந்தாலும் இவ்வளவு நிதி நெருக்கடி. 1,15,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கும், 1,15,00,000 பேருக்கு. அதையும் தாண்டி என்ன பண்ணுறோம், இந்த திட்டத்துக்கும் நிதியை கொடுத்து பண்ணுறோம். கருணையோடு ஒன்றிய அரசு கொடுக்கும்னு நம்புகிறோம். அது முதல்வர்கிட்ட கேளுங்க. நன்றி. அது போலீஸ் போய் கேளுங்க, யாரையும் விசாரிச்சாங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. அதை
அவங்க தான் காவல்துறை தான் பதில் சொன்னாங்க. விசாரணை நடக்குது. நன்றி. நீங்கள் கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் இது. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். நன்றி.